வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாப்பிடுவீர்கள் எதை? தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, தானாய் விளைவதை சாப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். ஒன்று நாம் விதைச்சி அதை பருவம் பண்ணி அதற்கு தண்ணீர் பாய்த்து அதற்கு களை எடுத்து உரம் போட்டு அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு, என்னென்ன வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை பிரயாசப்பட்டு அதனுடைய விளைவில் இருந்து நம்ம சாப்பிட்றது ஒரு பக்கம். இந்த வசனத்தில் சொல்லப்படுறது, இந்த வருஷத்திலே தப்பி பயிரானவர்களை சாப்பிடுவீர்கள். 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைந்ததை சாப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தானாய் விளைய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் வருஷத்தில் நீங்கள் விதைச்சிருக்கலாம். 2ஆம் வருஷம் தப்பி பயிரானதை நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? புசித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், தானாய் விளைந்ததை வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். அப்படியானால் உங்களுக்கு என் ஆண்டவர் தானாய் விளைய பண்ண போகிறார். தானாய் விளையுதுன்னா அதில் நம்முடைய பிரயாசம் ஒன்றுமே இருக்காது, நம்முடைய முயற்சி ஒன்று இருக்காது. தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காக என் ஆண்டவர் தானாய் ஒன்றை விளைய பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தானாய் மன்னாவை ஒவ்வொரு நாளும் காலையில் கொடுத்தார். உண்டா இல்லையா? கொடுத்தாருல்ல. எதையாவது என்ன பிரயாசப்பட்டாங்களா? அந்த மன்னாவுக்காக ஜனங்கள் ஏதாவது பிரயாசப்பட்டாங்களா? இல்லை, தானாய் பொழிந்தது. அதுபோல காடை கீழ்காற்றை கர்த்தர் கட்டளையிடுவார், தானாய் வந்து நிரம்பி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்குமே ஆண்டவர் அப்படி செய்வார். ஒரு காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உண்மைதான். முதல் வருஷத்தில் விதைத்திருப்பீங்க, உண்மை. அதற்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் அதனுடைய பலனை தானாய் கர்த்தர் விளைய பண்ண போகிறார். அதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உடைய குடும்பம் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறதா? இயேசுவால முடியும் தானாய் விளைய செய்ய. தானாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். அது எப்போன்னா, முதல் வருஷத்தில் நம்ம விதைச்சிருக்கணும், முதல் வருஷத்தில் நம்ம உழைச்சிருக்கணும், முதல் வருஷத்தில் நம்ம பிரயாசப்பட்டிருக்கணும். அப்படி பிரயாசப்பட்டிருப்பீர்களானால், கடினமாய் உழைத்திருப்பீர்களானால், இப்போ உங்களுக்கு கர்த்தர் தானாய் விளைய பண்ணுவார். ஆரோக்கியத்தை தானாய் விளைய பண்ணுவார். பொருளாதாரத்தை தானாய் விளைய பண்ணுவார். சமாதானம், சந்தோஷத்தை தானாய் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் விளைய பண்ணுவார். எதிர்பார்க்கிற அந்த வேலை வாய்ப்பை தானாய் கிடைக்க உதவி செய்வார். இயேசுவால முடியுமா? எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, தானாய் விளைய பண்ணுவார். அது உங்களுக்கு கனியை கொடுக்கும். அதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் குடும்பம் அதை அனுபவிக்கும். கண்ணீரோடு கூட இருக்கிற தேவஜனமே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் என்னை நெருக்கிறாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் நீங்கள் புசிப்பதற்காக, நீங்கள் சாப்பிடுவதற்காக
தானாய் எதை விளைவிக்க வேண்டுமோ அதை விளைவிக்க வைப்பார். வசனத்தின்படி பார்க்கும்போது தானாய் விளைந்ததை புசிப்பி சாப்பிடுவீர்கள். இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க நம்புங்க அவரை. அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து பாடுகள் வேதனைகளை சகித்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவுடைய வலது பார்சத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்காக தானாய் விளைய பண்ணுவார். தானாய் விளைந்ததை நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, தப்பி பயிரானதை சாப்பிட்ட அனுபவத்தை நீங்கள் கடந்து இன்னைக்கு போயிருக்கலாம். முதல் வருஷத்தில் நீங்கள் விதைத்து பயிரிட்டதை நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தடவை இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தானாய் விளைகிறதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்காக தானாய் கர்த்தர் விளைய பண்ணுவார். கர்த்தரை நம்புங்க, அவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர்தான் உங்களுக்காக தானாய் விளைய பண்ணுகிறவர். வேலை வாய்ப்பு காரியத்தில் கடினமாக இருக்கிறதா? ப்ரமோஷன் காரியத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்னை விட பணி குறைஞ்சவங்கெல்லாம் ப்ரமோஷன் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? உங்களுக்காக என் ஆண்டவர் தானாய் அந்த ப்ரமோஷனை விளைய பண்ணுவார். நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இப்படி எந்த காரியத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதங்க. குடும்பத்தில் சொத்து பங்கு வைக்கிற காரியங்களில் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உங்களுக்கு நேர்த்தியான பங்கை தராமல் ஏதாவது பண்ணுறாங்களா? கவலைப்படாதங்க. என் ஆண்டவர் உங்களுக்காக தானாய் விளைய பண்ணுவார். உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை கர்த்தர் தானாய் நடப்பிப்பார். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. எந்த ஒரு காரியமானாலும் சரி, எதிர்கால காரியமே கேள்விக்குறியாக இருக்கிறதா? திருமண வாழ்க்கை தடைபட்டிருக்கிறதா? திருமணமாகி பிரிந்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவருடைய பிள்ளையாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்காக தானாய் விளைய பண்ணுவார். உங்களுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். எதிர்பார்க்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏசப்பாவை மாத்திரம் பிடிச்சிக்கிடுங்க, விட்டுறாதங்க. சரியா? அவர் உங்களுக்காக தானாய் விளைய பண்ணுவார். நீங்கள் தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்காக தானாய் நீர் விளைய பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய பொருளாதாரம் தானாய் விளைய போறதற்காக, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் தானாய் ஆசீர்வதிக்கப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரத்தில் உள்ள வியாதிகள் தானாய் மறைய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற வாழ்க்கை, எதிர்பார்க்கிற கற்பத்தின் கனி காரியம், எதிர்பார்க்கிற தொழிலின் மேன்மை எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய முந்தைய நாளிலே பற்றின முயற்சியை பார்த்து, பிள்ளைகள் பட்ட பிரயாசத்தை பார்த்து பிள்ளைகளை தானாய் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக தானாய் விளையச் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஒரு அதிசயத்தை நீர் காண பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக தானாய் விளைய பண்ண போகிறார். எதை வச்சுன்னா, நீங்க முந்தி பிரயாசப்பட்டதனுடைய பலனை, முந்தி உழைத்ததற்கான வெகுமதியை இப்போ தானாய் விளைய பண்ண போகிறார். நீங்க அதை சாப்பிட போறீங்க. God bless you.